3:19 எடுத்து கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானத்தை ஸ்தாபித்தார். அவ்வளோ பெரிய தேவனுக்கு புத்தி தேவைப்பட்டது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்க ஒரு கடவுளுக்கு புத்தி தேவையானால் சாதாரண உனக்கு எனக்கு எவ்வளவு புத்தி தேவை? இந்த உலகத்துல வாழ்வதற்கு, இந்த உலகத்துல மீள்வதற்கும் நம்மளுக்கு எவ்வளவு புத்தி தேவை? நல்லவன் யார் கெட்டவன் யார் என்பதை யோசிப்பதற்கு நல்ல புத்தி வேணும். ஆமென், அல்லேலூயா. பைபிள் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தின. அவருக்கு என்ன வேணும்? ஞானம் தேவை. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானம் எனக்கு வேணும். ஒரு குடும்பத்துக்கு நீ போற, ஒரு உறவா போற, ஒரு புதிய இடத்துக்கு போற, ஒரு புதிய காரியங்களுக்குள்ள நுழையிற அப்படின்னா புத்தி வேணும், ஞானம் வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சாலமோன் ராஜா எடுத்த உடனே ஆண்டவர்கிட்ட போய் வெள்ளி பொண்ணு எனக்கு எல்லாத்தையும் ராஜ்யத்தையும் கொடுங்க ஆண்டவர்கிட்ட கேட்கல. என்ன கேட்டாரு? ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆளுவதற்கு, இந்த ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கு என்ன வேணும்? எனக்கு ஞானம் வேணும். ஆலய பிள்ளைகளுக்காக தான் சொல்றேன், குடும்ப தலைவிகளுக்கு சொல்றேன், எனக்கும் தான் ஞானம் வேணும். சபையை நடத்த தெரியாதவன் தன் சொந்த குடும்பத்தை எப்படி நடத்துவான்? ஒரு சபையை நடத்த தெரியாதவன், ஒரு குடும்பத்தை நடத்த தெரியாதவன் தேவ சபையை எப்படி நடத்த முடியும்? பைபிள் வசனம் இருக்கு இல்லையா? அப்ப தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஞானம் தேவைப்பட்டதான் வானத்தை பூமியை உண்டாக்குவதற்கு. கடவுளுக்கே தேவைப்பட்டது. அவ்வளோ பெரிய தேவன் தான், அவ்வளோ பெரிய தெய்வம் தான், அவ்வளோ பெரிய கடவுள் தான், அவருக்கே தேவைப்பட்டது. எப்படி இந்த வானத்தை அந்தரங்களை தொங்க விடலாம், எப்படி இந்த வானத்தை எப்படி அந்தரத்துல நிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன பட்டது? ஞானம் தேவைப்பட்டது. பூமியை எப்படி இதை பரப்பலாம் என்பதை சொல்லி வேதம் சொல்லுகிறது. புத்தினாலே வானங்களை ஸ்தாபித்தார். புத்தி வேணும். ஒரு குடும்பத்தை ஆளணும், இந்த குடும்பத்தை வழிநடத்தணும் அப்படின்னா புத்தி வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் ஒரு இடத்துக்கு நுழையிறேன், ஒரு இடத்துக்கு நான் போறேன், ஒரு இடத்துல நான் வாக்கப்பட்டு போறேன், ஒரு குடும்பத்துக்கு நான் வர்றேன், எனக்கு புத்தி வேணும், அது அறிவு வேணும், அந்த ஞானம் வேணும், அந்த செல்வம் எனக்கு வேணும். கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. உலகத்துல எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். என் பிள்ளைகள் நான் சொல்லியிருக்கிறேன், உன்னை பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கு எதுக்கு தெரியுமா? ஞானத்தை வளர்த்துக்கலாம், கல்வியை கற்றுக்கதான் உன்னை அழைச்சிருக்கிறேன். உலக பிரகாரமான காரியங்களை கற்றுக்கிறதுக்காக அல்ல. உனக்கு அறிவு வேணும், ஞானம் வேணும், கொஞ்சம் படிக்க தெரியணும், அதுக்காக தான் அனுப்புறேன். உலகத்தில் உள்ள காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக அல்ல. ஆமென், அல்லேலூயா.